வணக்கம். செல்வகுமாரின் சூரியனின் குத்துக்கதிர் குறித்த ஆய்வறிக்கை. இன்றைக்கு 2026 ஏப்ரல் 17 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு சூரியனின் குத்துக்கதிர் எங்கே விழ இருக்கிறது, நிழல் இல்லாத பகுதியாக எங்கே நடைபெற இருக்கிறது, இன்றைய ஆய்வறிக்கையில் பார்ப்போம். இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய இடம் சேதுபாபச்சத்திரம், மல்லிப்பட்டினம், கட்டுமாவடி. இந்த கட்டுமாவடிக்கும் மல்லிப்பட்டினத்திற்கும் இடைப்பட்ட சேதுபாபச்சத்திர பகுதி. மல்லிப்பட்டினம் கட்டுமாவடிக்கும் தெரியும். பேராவூரணி, கீரமங்கலம், புதுக்குடி, உள்ளே பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், அரிமளம், அப்படியே நேரடியாக உள்ளே பார்த்தீங்கன்னா திருமயம், அரிமளம், அதே போல மேற்கு நோக்கி பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், குன்றக்குடி, காரைக்குடி, இதற்கு வடக்கே பொன்னமராவதி மற்றும் பிரான்மலை, மேலூர், இந்த பகுதி எல்லாமே இன்றைக்கு நிழல் இல்லாத நாட்களாக இருக்கும். மேலூர், அப்புறம் சிறுமலை பகுதி, சிறுமலை, சாத்தியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் நத்தத்துக்கு தெற்கே, சிறுமலைக்கு தெற்கே பெரியகுளம், தேனி, கொடைக்கானல் மற்றும் சின்னமனூருக்கு வடக்கே தேனி, பெரியகுளம், கொடைக்கானல் பகுதி. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மூணாறு பகுதி, ஆனைமுடி சிகரம், ஆனைமலை வடப்பகுதி, இங்கெல்லாம் இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர். அதாவது மறையூர் பகுதி, கொடைக்கானல் பகுதி, பழனி மற்றும் கொடைக்கானலுக்கு தெற்கே உள்ள பகுதி, கொடைக்கானலுக்கு பழனிக்கு தெற்கே கொடைக்கானல் மற்றும் தேனிக்கு, அதாவது பழனிக்கும் தேனிக்கும் இடைப்பட்ட பெரியகுளம், கொடைக்கானல் இடைப்பட்ட பகுதி, திண்டுக்கல், சிறுமலை, நத்தம், மேலூர், மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதி, மதுரை மாநகரத்து வடக்கே மதுரை, காரைக்குடி, புதுக்கோட்டையோட தெற்கு பகுதி மற்றும் அறந்தாங்கி, மணமேல்குடிக்கு வடக்கே உள்ள பகுதி, இதெல்லாமே இன்றைக்கு. நாளைக்கு எங்கே சூரியன் குத்துக்கதிர் விழுன்னு பார்த்தீங்கன்னா டெல்டாவோட பெரும்பாலும் வேளாங்கண்ணி, வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதி, தலைஞாயிறு பகுதி, திருத்துறைப்பூண்டி பகுதி, பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம், மன்னார்குடி, இதெல்லாம் நாளைக்கு 18ஆம் தேதி. 17ஆம் தேதி இன்றைக்கு டெல்டாவின் தெற்கு பகுதிக்குமே இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர், அந்த அலையாத்தி காட்டு பகுதிக்கெல்லாம் கூட சூரியன் குத்துக்கதிர் விழும். இன்னைக்கு கூட நிழல் இல்லாத நாளாக தான் இருக்கும். நாளைக்கு திருத்துறைப்பூண்டியை மையமாக வைத்து வேளாங்கண்ணிக்கு தெற்கே தலைஞாயிறு, வேட்டைக்கார நெருப்பு மையமாக வைத்து சூரியன் குத்துக்கதிர் விடும். தஞ்சாவூருக்கும் அதிராம்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, மன்னார்குடிக்கும் அதிராம்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, மன்னார்குடி, முத்துப்பேட்டை இடைப்பட்ட பகுதி நாளை சூரியன் குத்துக்கதிர். அதே போல புதுக்கோட்டைக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட பகுதி, மணப்பாறைக்கு தெற்கே மணப்பாறை மற்றும் மணப்பாறை அடக்கிய பகுதி நாளைக்கு, வேடசந்தூர் மற்றும் பழனிக்கும் தாராபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, வேடசந்தூருக்கும் அரவக்குறிச்சிக்கும் இடைப்பட்ட பகுதி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சியில் நாளைக்கு 18ஆம் தேதி சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய நாள். பாலக்காடு, கணவாய், பாலக்காடு, இதெல்லாமே நாளைக்கு சூரியன் குத்துக்கதிர். திருச்சூர், அப்படி இதெல்லாமே பொன்னானி எல்லாம் நாளை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாளைய மறுநாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எங்கே விழும்னா காரைக்காலை ஒட்டி நாகப்பட்டினம் மற்றும் அந்த மயிலாடுதுறைக்கு இடைப்பட்ட பகுதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணம் பகுதி, அப்புறம் அதாவது சமயபுரம், கும்பகோணம், இந்த காவிரி கரையோர பகுதி, அதாவது திருவையாறு, லால்குடி, இந்த பகுதி, கும்பகோணம், நாச்சியார் கோயில், குடவாசல், இதெல்லாம் நன்னிலம், இதெல்லாம் நாளைய மறுநாள். நன்னிலம்னா நாளைய மறுநாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய நாள். பெட்டவாய்த்தலை, குளித்தலை, தொட்டியம், கரூர், இதெல்லாம் நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. வெள்ளக்கோயில், சின்னத்தாராபுரம், மூலனூர் மற்றும் வட்டம் காங்கேயம், அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய பல்லடத்துக்கு தெற்கே உள்ள பகுதிகள், கோயம்புத்தூர் மாநகரெல்லாம் 18ஆம் தேதி. மலுமிச்சம்பட்டி, சூலூர், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில், இதெல்லாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய நாள். இப்போ இந்த சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய நாள் எப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். எப்படி பார்க்கறது, எப்படி உணர்றது அப்படின்னா, பொதுவாக இன்னைக்கு கன்னியாகுமரியில் உள்ள இல்லங்கள்ல எல்லாம் சூரியனோட குத்துக்கதிர் காரணமாக நிழல் எந்த பக்கம் விழும்? தெற்கு பக்கம் நிழல் விழும். இப்போ நீங்கள்லாம் துணியெல்லாம் உலர்த்தணும்னா கன்னியாகுமரியில் இனிமேல் வடக்கு பக்கம் தான் உலர்த்த முடியும். வீட்டுக்கு தெற்கு புறம் நிழல் விடும். தொடர்ந்து நாள் முழுவதுமே நிழல் விழுந்துட்டே இருக்கும். புரியுதுங்களா? திருநெல்வேலிக்கும் தெற்கு பக்கம் நிழல் விடும், வடக்கு பக்கம் வெயில் அடிக்கும். இன்றைக்கு மதுரையெல்லாம் செங்குத்து கதிர் விழும். இன்னைக்கு 2 பக்கமே வெயில் அடிக்கும். இல்லங்களிலே தெற்கு பக்கமும் நிழல் வெயில் விடும், வடக்கு பக்கமும் வெயில் விடும். ஆனால் நாளைக்கு மதுரையில் தெற்கு பக்கம் நிழல் விட தொடங்கிடும். இன்னைக்கு சிறுமலையெல்லாம் 2 பக்கமுமே வெயில் விடும். உச்சி நேரத்தில்
அந்த இல்லத்தோட நிழல் அதன் பாதத்திலே விழுந்துடும். ஆக இப்படி இன்றைக்கு டெல்டாவில் தெற்கு பகுதியில் சூரியன் குத்துக்கதிர் விடாது, 2 பக்கமுமே வெயில் அடிக்கும். நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெற்கு பக்கம் நிழல் விட ஆரம்பிச்சிடும். வடக்கு பக்கம் தான் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வெயில் முழுமையா அடிக்கும். தெற்கு பக்கம் நிழல் விழுந்துட்டே இருக்கும். நிழலோட அளவு கூடிக்கிட்டே போகும். எப்போ ஜூன் மாதம் 21ஆம் தேதி, ஜூலை மாதம் 1ஆம் தேதி எல்லாம் ஜூலை 5க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நிழல் வந்து வடக்கு பக்கம் நல்ல வெயில் அடிக்கும். தெற்கு பக்கம் முழுமையாக வீடோட அந்த இல்லத்தோட நிழல் நல்லா சாய்ந்து விடும். இல்லம் நல்ல மரங்கள் எதுவாக இருந்தாலும். ஆகவே சூரியன் குத்துக்கதிர் வடக்கே போய்விட்டது, கடகரேகையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை நிரூபிப்பதற்கு என்ன செய்யணும்னா, இன்னைக்கு எங்கெல்லாம் சூரியன் குத்துக்கதிர் விட நீங்கள் ஆய்வு மேற்கொள்ளணும்னா, குறிப்பாக இந்த மணமேல் குடிக்கும் வடக்கே சேதுபாவசத்திற்கு தெற்கு இடைப்பட்ட பகுதி, அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், அப்படியே நேரடியாக பொன்னமராவதி, சிறுமலை, கொடைக்கானல் இந்த பகுதியிலெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா 11:45 12 மணிக்குள்ளார ஒரு குச்சியை நேர் 90 டிகிரி செங்குத்தாக நட்டு வைத்துவிட்டு தொடர்ந்து அதோட நிழலை உற்று நோக்கிட்டே வாங்க. 90 டிகிரி நேராக இருக்கணும். சாட்சி வச்சிங்கன்னா நிழல் விழுந்துரும், பாதத்தில் விழாது. அது எங்கே விடும்? தெற்கு பக்கமோ வடக்கு பக்கமோ விழுந்துரும். 90 டிகிரி நேர் செங்குத்தாக இருந்தால் மட்டும்தான் சரியாக அந்த பாதத்துக்கு வரும். 12 மணி 17 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் வரைக்கும் அதோட அடி பாதத்தில் விழும், நிழல் விழாது, நிழலே இருக்காது. ஆனால் நாளைக்கு அதே இடத்துல இதே குச்சி வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு தெற்கு பக்கம் விழும். தொடர்ந்து தெற்கு பக்கத்தோட விழும். அந்த நிழலோட நீளமும் கூடிக்கிட்டே போகும். அந்த இடத்த எடுக்காம இன்னைக்கு அடந்தாங்க, ஆழ்வாடையார் கோவில், மதுரை, சிறுமலை, கொடைக்கானல், இந்த பெரியகுளம், அப்படியே பார்த்தீங்கன்னா மூணாறு வரைக்கும் உள்ள பகுதியில் இன்னைக்கு ஆய்வு மேற்கொண்டா 12 மணி 17 நிமிடம் 20 நிமிடம் வரைக்கும் அந்த சூரியன் குத்துக்கதிர் அடிக்கு வந்து நிழல் இல்லாத பகுதியாக இருக்கும். ஆனால் நாளைக்கு அதே குச்சி அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் விழும். அடுத்த நாள் அந்த நிழலோட நீளம் கூடும். படிப்படியாக ஜூன் 21ஆம் தேதி அந்த நிழல் நன்றாகவே சாய்ந்து மிகப்பெரிய நீண்ட நிழலாக தெற்கு பக்கம் முழுமையாக விழத் தொடங்கும். ஆக சூரியன் குத்துக்கதிர் ஜூன் மாதம் 21ஆம் தேதி மேற்கு வங்கம் வழியாக பயணிக்கக்கூடிய கடகரேகையை நோக்கி பயணித்து விடும். அப்புறம் அங்கிருந்து திரும்பி ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டில் விழும். அப்போ மீண்டும் ஒரு சூரியன் குத்துக்கதிர் விழும். ஆனால் அப்போ வெயில் பெருசாக தெரியாது. ஏன்னா தென்மேற்கு பருவமழை காலம், தென்மேற்கு பருவக்காற்று நுழையும். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெய்து விட்டு குளிர்ந்த காற்றாக தமிழ்நாட்டுக்குள்ள வரும்ன்றதுனால வெயில் தெரியாது. ஆனால் அதுவும் சூரியன் குத்துக்கதிர் நாள் தான் ஆகஸ்ட் மாதம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு போயிட்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மகர ரேகைக்கு போகும். போயிட்டு மீண்டும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு வந்து இப்போ இருக்கிறது போலவே தமிழ்நாடு வழியாக ஜூன் மாதம் 21ஆம் தேதி வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பயணிக்கும். தொடர்ந்து இணைந்திருக்கிற அப்டேட்ஸுடன் நன்றி.